ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேக் ஃப்ரம் மில். ஸோ நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க? நாளைக்கு என்ன நாள்? ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15னா ஸ்கூலில் முட்டாய் தருவாங்களே, ஏதோ ஒரு கொடி ஏற்றிட்டு. ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஸோ நாளைக்கு நம்மளோட சுதந்திர தின விழா. ஸோ சுதந்திரம், இந்த சுதந்திரம் சொல்லும்போது நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். ஏன்னா நம்மலாம் போயிட்டு யாரும் சுதந்திரம் வாங்கல. நம்மளாம் இப்போ போயிட்டு ஐடியில் போயிட்டு வெளியே போயிட்டு நீதி வேணும், ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு சுதந்திரம் கேட்டுட்டு இருக்கோம். பட் அந்த சுதந்திரம் கிடைக்கிறதும் கிடையாது, நம்ம கரெக்டாக வாங்குறதும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி ஆளு யாரும் கிடையாது. ஆனா அப்போவே நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தாவோட தாத்தாங்க, அவங்க அப்பாங்க, அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் உயிர் கொடுத்துருப்பாங்க, எத்தனை பெண்மணிகளை கற்பு இழந்திருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாமே சேர்த்து வச்சு ஒரு சந்தோஷமான நாள் தான் சுதந்திர தின விழா. ஆகஸ்ட் 15, 1947 கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு ஆர்டர் பண்ண சுதந்திர தின விழாவை நம்ம மறப்போமா? எத்தனை பேர் இன்னும் ரிமைண்ட் பண்ணாம இருக்கீங்க? டு பி ஆனஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். எல்லா இந்தியன் பார்த்த ஒரு கொஸ்டின் தான். எத்தனை பேர் சுதந்திர தின விழாவுக்கு போயிட்டு ஒரு ஸ்கூல்லையோ இல்லை எங்கேயோ போயிட்டு கொடி குத்திக்கிட்டு அந்த பிளாகுக்கு ஒரு சல்யூட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? நிறைய பேர் இல்லை, தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் அது ஒரு லீவ் நாள். இன்னும் ஒன்று சொன்னா ஒயின் ஷாப் திறக்கணும்லாம் பேசிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் காதுல கேட்டது தான். ஸோ நேரில் பேசிட்டு இருக்கேன். அப்போ நாளைக்கு ஒயின் ஷாப் திறக்காதா, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன். ஸோ நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே, நாளைக்கு நான் வீக்கெண்ட் வீட்டில் என்ஜாய் பண்ணலாம். அந்த சுதந்திரத்தை கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. மகாத்மா காந்தி, நம்ம சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு. இந்த 3 பேர் தான் மெயின் பங்கெடுப்பு. ஏன்னா இவங்க மூலியமா தான் சுதந்திரம் வந்ததுதான் ரியல் ஹிஸ்டரி. இவங்க ஆர்டர் பண்ணாங்க, அது நிறைய பேர் உயிர் சேதம் கொடுத்து அப்படி வந்ததுதான். ஸோ இந்த சுதந்திர தின விழா கஷ்டப்பட்டாங்க, கிடைச்சது. நம்ம அதை பத்தி பேச வேணாம். இந்த டேல நான் ஒரு டிசிஷன் எடுக்கலாம் இருக்கேன். ஸோ இது நான் இருக்கிறதுனால நீங்க இருக்கணும் அவசியம், எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பவுமே நியூ இயர் ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாமே சொல்லுவோம், இன்னில இருந்து இந்த ஒரு பழக்கத்தை நம்ம விட்டுறோம், இந்த பழக்கம் நம்ம பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் மச்சான், நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் மச்சான். ஸோ நம்ம கெட்ட பழக்கத்தை தான் விட்டுறோம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். யாருமே ஒரு பழக்கத்தை புதுசா ஏத்துக்க மாட்டோம். இதை நான் இந்த ஹேபிட் நான் ஏத்துக்கிறேன், அந்த மாதிரி எந்த இது இல்லை. ஸோ இந்த சுதந்திர விழாவுக்கு நான் என்னோட ஒரு தீய பழக்கத்தை நான் விடலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு தீய பழக்கம்ன்றீங்களா? நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன். பட் என்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. உண்மையை நேசிப்பேன், அந்த உண்மை எனக்கு கரெக்டாக கிடைக்க மாட்டேன். எனக்கு என்ன சொல்ல புரியலையா? ஸோ நான் ஒரு ட்ரூ சோல் மேட்டா இருப்பேன். பட் அந்த ட்ரூவா யாருமே எனக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ என்னோட வார்த்தைகளை கம்மி பண்ணிக்கிறேன். நான் ஒரு சில விஷயம் எமோஷன், ஐ ஹேவ் a more emotion sensitive person. ஸோ தட் சென்சிட்டிவ் பர்சனாக இருக்கும்போது என்னை விட்டு விலகுன்னு தான் அதிகம். ஐ மீன் என் கூட இருக்க கொலீக்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப பேஸ் பண்ணி என் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் இதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது ஏன் நம்ம நியூ இயர்லாம் பண்ணோம்? எனக்கு இனிதான சுதந்திரம் கொடுத்தாங்க. இதே சுதந்திரம் 47 கொடுக்கலன்னா இந்த டைம் நானும் ஒரு அடிமை தானே. நான் வர கலரா இருக்கேன், இந்த கலருக்கு எங்க நான் எனக்கு தெரியும். ஸோ இந்த அடிமையை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்க்கையை நான் வாழ கற்றுக்கணும். இந்த சொசைட்டிக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சொசைட்டி நான் கற்றுக்கணும். என்ன மாதிரி பெரியவங்க நிறைய பேர் வாழ்த்திருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்சது நல்லது நாளைக்கு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த சுதந்திரத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுதந்திரம் ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த ஜாலியபிள் டேவா நான் செலிப்ரேட் பண்றதுக்கு. ஸோ ஒரு இண்டிபெண்டா நான் ஒரு இண்டிபெண்டன்ஸா என்ன பண்ணலாம், ஓகே இந்த மாதிரி விஷயம்லாம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் மாத்திக்க போறேன். ஒரு சில ஹேபிட்லாம் விட்டுட்டு நான் ஓகே இது இருக்க போறேன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல நீங்களும் உங்க மைண்ட்ல மாத்திக்கங்க. நிறைய நம்ம மைண்ட்ல இருக்க சேஞ்ச் பண்ண மட்டும்தான் நம்ம முடியும். இது ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. என்னன்னா பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 48 டேஸ், 48 நாள், அது ஒரு மண்டலம் சொல்லுவாங்க தமிழ்ல. ஒரு மண்டலம் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். அந்த மண்டலம் நீங்க பிராக்டிஸ் பண்ண அடுத்த அந்த ஹேபிட் உங்களுக்கு அடிக்ட் ஆயிடுன்னு சொல்லுவாங்க. நான் புக்ஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு டிராவல்ல. பட் எனக்கு இதுவரையும் புக்ஸ் படிச்சதே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நீங்க அடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இது ஒரு குட் ஹேபிட் நம்ம தான் மாற்ற முடியும். ஏன் புக்ஸ் படிக்க நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணும்னா, புக்ஸ் படிக்கும்போது தான் நம்ம கிட்ட நிதானம் ஒன்று இருக்கும். இட்ஸ் எ பேஷண்ட், பொறுமைன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அதை ஸ்க்ரோல் பண்ண முடியாது. நீங்க அடுத்த பேப்பர் வரும்னா ஃபர்ஸ்ட்
பிகினர் டு எண்ட் வரைக்கும் நீங்க படிச்சா மட்டும்தான் அடுத்த பேஜ் நீங்க ஸ்க்ரோல் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க படிக்கணும். ஸோ அந்த பொறுமை, ஒரு புக்கை படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகணும், நம்ம புக்கு சைஸ் பொறுத்து இருக்கு. இந்த பொறுமை வந்தாலே லைஃப்ல வந்து எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்க பேச போற டாபிக்கே பொறுமை தான். பட் அதோட பெரிய டாபிக் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், மதர்ஸ், எல்லா ரிலேஷனும் இருக்கீங்க எனக்கு. ஸோ எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். 78 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணோம். நம்ம அந்த இதுல இருந்து நம்ம இல்லாம நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த முன்னோர்களுக்கு எல்லாருமே பாராட்டுற விதமா நாளைக்கு வந்து எல்லாருமே ஃபிளாக் ஏத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ண பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு ஹாபிட் 48 நாள் நீங்க ட்ரை பண்ண போதும். பொறுமை, நான் பொறுமையை தான் கத்துக்க போறேன். ஏன்னா பொறுமை தான் லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்த நம்ம கொண்டு போறதுக்கும் எல்லாத்துக்கும் இந்த பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா பண்ணா நடக்கும் சொல்லுவாங்க. நிதானமே தெரியுமே சொல்லுவாங்க. அமைதியே ரொம்ப சிறந்த விஷயம் சொல்லுவாங்க. ஏதோ யோசிச்சு பண்ணுங்க. ஸோ இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். தேங்க்யூ.